இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பெல்ஜியம் தேசத்திலே பெனெக்ஸ் என்று சொல்லப்படுகிற கிராமத்திலே 12 வயசு இருக்கக்கூடிய மரியா பெக்கா என்ற மகளுக்கு அன்னை காட்சி தந்தார். 1933 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் 2 வரை 8 முறை பரிசுத்த தேவ அன்னை இந்த மகளுக்கு காட்சி தந்தார். பெற்றோர்கள் கிறிஸ்திய நம்பிக்கையில் ஆழ்ந்து வாழ்ந்தவர்கள் கிடையாது. அதனால் அன்னை சொல்லுகின்ற மறையுண்மைகள் உணர்ந்து கொள்ள முடியாமல் அவள் தவித்தாள். போக போக அன்னை சொல்லுகின்ற காரியங்கள் அவளுக்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த காட்சியில பரிசுத்த மாதா முக்கியத்துவம் தந்தது தன்னுடைய மகனுடைய திரு இருதயத்திற்கு தான். திரு இருதயத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அன்னை கற்றுத்தந்தார். அன்னை அவரிடம் எடுத்து சொன்னார், என்னுடைய மகனுடைய இதயம் அது ஒரு நீரூற்று தான். அந்த நீரூற்று உன்னுடையது தான். அந்த நீரூற்று என்னுடையது தான். அந்த நீரூற்று நோயாளிகளுடையது தான். அந்த நீரூற்று இந்த உலகத்தினுடையது தான். 1933 என்பது கிறிஸ்து இறந்த ஆண்டுதான். 33ஆம் ஆண்டில AD 33ஆம் ஆண்டில தான் கிறிஸ்து இறந்தார். அந்த ஆண்டில தான் பரிசுத்த தேவ அன்னை மரியா பெக்கா என்ற பெண்ணுக்கு காட்சி அளிக்கிறார். அப்ப அன்னை இந்த நீரூற்று என்று சொல்லும் பொழுது, இந்த நீரூற்று என்னுடையது என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிட திறக்கப்பட்ட இதயம் அது என்னுடையது தான் என்று அன்னை குறிப்பிடுகிறார். இந்த நீரூற்று உன்னுடையது தான் என்று சொல்லும் பொழுது யோவானி சுட்டிக்காட்டி, சிலுவின் கீழ் இருக்கிற யோவானை சுட்டிக்காட்டி, யோவானி மகனே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் பொழுது நீ இந்த நீரூற்றில், இந்த திறக்கப்பட்ட இதயத்தில் நீ அடைக்கலம் புக வேண்டும். இந்த நீரூற்று உன்னுடையதுதான் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து பரிசுத்த மாதா சொல்லுகின்ற கருத்து என்னவென்று கேட்டால், உங்களது சங்கடங்களிலே, உங்களது கவலைகளிலே இயேசுவின் திரு இதயம் உங்களுக்கு அடைக்கலம் தான். அந்த திரு இதயத்திலிருந்து வழிந்து ஒழுகுகின்ற தூய ரத்தம் உங்களுக்கு ஆறுதல் தான். அந்த இதயத்திலிருந்து வருகின்ற தூய தண்ணீர் உங்களை கழுவி புனிதப்படுத்தும். இந்த நீரூற்று உன்னுடையது தான் என்று சொல்லும் பொழுது இந்த நீரூற்று கவலைப்படுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடையது தான் என்று அன்னை குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக அன்னை எதை பற்றி சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த நீரூற்று நோயாளிகளுடையது தான். நோயாளிகள் என்று சொல்லும் பொழுது சிறுவியின் கீழ் நின்று கொண்டிருந்த லொங்கினோஸ் பார்வையற்றவனாக இருந்தார். அந்த நீரூற்றில் இருந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நெஞ்சிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வடிந்தன. அந்த தண்ணீரும் இரத்தமும் பார்வையற்ற அவனுடைய கண்கள் விழுந்தவுடனே அவன் பார்வை பெற்றார். இந்த நீரூற்று நோயாளிகளுடைய தான் என்று சொல்லும் பொழுது இதுதான். நான்காவது, இந்த நீரூற்று உலகத்தினுடையது தான். சகரியா புத்தகம் 14வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில, அன்று எருசலேமிலிருந்து ஒரு நீரூற்று பாய்ந்து உலகமெங்கும் ஓடும். எருசலேமிலிருந்து ஒரு நீரூற்று என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நெஞ்சிலிருந்து ஒரு நீரூற்று பாய்ந்து ஓடும். ஆதலால் கிறிஸ்துவனுடைய இதயம் என்பது உலகத்தை புனிதப்படுத்துகின்ற நீரூற்று, உலகத்திற்கு வழங்குகின்ற அடைக்கலம் தான் கிறிஸ்துவின் திரு இதயம் என்று பெனெக்ஸ் காட்சி வழியாக அன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவ மாதாவே, திரு இதய ஆண்டவருடைய திறக்கப்பட்ட நெஞ்சு என்னுடையதுதான், உங்களுடையதுதான், நோயாளிகளுடையதுதான் என்று வெளிப்படுத்தினீரே. எங்களது கவலைகளிலே, எங்களது சங்கடங்களிலே, எங்களது துயரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் மறைந்த வாழ்க்கை வாழா, திரு இதயத்திலிருந்து ஒழுகுகின்ற தூயரத்தினால் கழுவப்படா எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.